ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப பிஸியான பரபரப்பான சண்டேவாகி போச்சு. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு பாப்அப் ஸ்டால் வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டேனாலே எனக்கு அப்படியே ஸ்லோவாக போகணும், நினச்ச நேரத்துக்கு எந்திரிக்கணும், நல்லா நான்வெஜ் வச்சு சாப்பிடணும், அப்படி தான் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த சண்டே அப்படியே தலைகீழ போயிடுச்சு. நானே எந்திரிக்கல, அதுக்குள்ளேயும் என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எப்போ இருப்பா ப்ரைஸ் டேக்லாம் போட்டுக்கிறேன், யாராச்சும் வந்து டக்குன்னு ப்ரைஸ் கேட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு மாற்றி எதையா சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ப்ரைஸ் டேக்லாம் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கல்யாணம் விருந்து சாப்பாடுக்கு வந்தாச்சு. என்னோட மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சில் போன வீக்கு, அதுக்கான விருந்து எல்லாம் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளையே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து போடுற வேலை தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் நல்லா வாயாடிட்டு கிளம்புறக்குள்ளேயும் மணி 3 ஆயிடுச்சு. அப்புறம் ஹெல்ப்புக்காக என் தங்கச்சியை வந்து என்னோட வீட்டுக்கு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு வர வெளில ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4:30க்கு வென்யூக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிளம்பி போகிறக்குள்ளேயும் வீட்லேயே 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் போய் பார்த்தா சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சேல்லாம் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சுன்றது நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன்.